ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வேலிடான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபேக் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான் பார்க்க போறோம். அண்ட் தென் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து இப்போ அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்ததுன்னா அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் அந்த ட்ரெண்ட்ல கண்டினியூ ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஆஸ் வெல் அஸ் இப்போ டவுன் ட்ரெண்டுக்கும் சேம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லோவர் ஹை லோவர் லோ ஃபார்ம் ஆகி மீண்டும் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்து ப்ரீவியஸா ஒரு லோவர் லோ ஃபார்ம் ஆயிருக்குன்னா இந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த வீடியோல நம்ம ரெண்டு விஷயம் பார்ப்போம். ஒன்று வேலிட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி நம்ம எந்த இடத்துல ட்ரேட் எடுப்போம், as well as ஃபேக் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அந்த இடத்துல எப்படி ட்ரேட்ஸ் அவாய்ட் பண்ணலான்றதையும் பார்க்கலாம். ஸோ ட்ரேடர்ஸ், நான் இப்போ வந்து அப் ட்ரெண்டுக்கு வேலிடான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எப்படி நடந்திருக்குன்றது. ஸோ ட்ரேடர்ஸ், இப்போ வேலிடான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஃபார் அப் ட்ரெண்ட்ல பார்க்கலாம். இனிஷியலி வந்து மார்க்கெட் ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிருக்கு, ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ. அண்ட் தென் இங்க வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. ப்ரீவியஸா ஃபார்ம் ஆயிருந்த ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணிருக்கு ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கன்சிடர் பண்றோம். அண்ட் தென் இது வந்து வேலிடான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கிற இடத்துல நமக்கு ஒரு கேண்டில் க்ளோஸ் வந்து நடந்திருக்கணும். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குது இல்லையா, அந்த இடத்துல எக்ஸாக்டான ஏரியால நமக்கு ஒரு கேண்டில் க்ளோஸ் நடந்தாதான் அது வந்து வேலிடான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ட்ரேடர். ஸோ இதை ஜஸ்ட் நீங்க ரிமூவ் பண்ணிக்கோங்க. எப்போ எல்லாம் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குதோ அப்பெல்லாம் நமக்கு ஒரு கேண்டில் க்ளோஸ் நடந்திருக்கா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு மேல அப்படின்றத கன்சிடர் பண்ணிங்க. அப்போதான் அந்த இடத்துல வந்து வேலிடான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? ஸோ அண்ட் தென் இப்போ வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல கண்டினியூ ஆகிட்டு போயிட்டே இருக்கும் வேலிடான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருந்தா. ஸோ ட்ரேடர்ஸ், இங்க நாட் அ வேலிட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப் ட்ரெண்ட் பார்க்கலாம். இனிஷியலி மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்து ஒரு ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ நடந்திருக்கு. சரிங்களா? மறுபடியும் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. பட் என்னன்னா, நம்ம பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துச்சுனாவே அந்த இடத்துல கேண்டில் வந்து மேல க்ளோஸ் ஆயிருக்கா, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்த இடத்துக்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கான்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். அப்படி நடந்திருந்தா மட்டும்தான் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகும். பட் இங்க வந்து விக்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. சரிங்களா? விக்ல க்ளோஸ் ஆகும்போது நமக்கு என்ன ஒரு கன்ஃபர்மேஷன், அதாவது ஒரு நல்ல மொமெண்டம் இல்லை. ஸோ இந்த ட்ரேட் வந்து நமக்கு ரிவர்ஸ் கூட ஆகலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எப்போல்லாம் இந்த மாதிரி விக்ல க்ளோஸ் ஆகுதோ அந்த டைம்ல இமீடியட்டா ரிவர்சல் நடக்கும் ட்ரேட். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா ட்ரேட்ஸை அவாய்ட் பண்ணணும். சரிங்களா? அண்ட் தென் நமக்கு நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் நல்ல ஒரு வேலிடான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வர வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதுவே டவுன் ட்ரெண்டுக்கு வேலிடான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ ட்ரேடர்ஸ், என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வேலிடான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஃபார் டவுன் ட்ரெண்ட். ஸோ இனிஷியலி வந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் இருக்கு, ஒரு லோவர் ஹை அண்ட் லோவர் லோ ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அண்ட் தென் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு அண்ட் லோவர் லோ ஃபார்ம் ஆயிருக்கு. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எப்படி நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு கேண்டில் க்ளோஸோட நடந்திருக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். எப்பயுமே கேண்டில் க்ளோஸோட ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்ததுன்னா அந்த இடத்துல இருந்து டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். as well as சிமிலர் வைஸ் வெர்சா ஃபார் அப் ட்ரெண்ட். சரிங்களா? ஸோ அண்ட் ட்ரேடர்ஸ், நெக்ஸ்ட் நம்ம வந்து நாட் அ வேலிட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஃபார் டவுன் ட்ரெண்ட் பார்க்கலாம். ஸோ ட்ரேடர்ஸ், இது நாட் அ வேலிட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஃபார் டவுன் ட்ரெண்ட். ஸோ இனிஷியலி மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்து ஒரு லோ ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் தென் இங்கிருந்து மீண்டும் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கும் போது என்னன்னா, நமக்கு இந்த இடத்துல கேண்டில் க்ளோஸ் நடக்கல. கேண்டில் க்ளோஸ் நடக்கலனாவே நமக்கு ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ இங்க வந்து ஒரு நல்ல மொமெண்டம் இல்லை. அண்ட் இங்கிருந்து இமீடியட்டா ரிவர்சல் ஆயிருக்கு மார்க்கெட். சரிங்களா? இப்படி தான் நம்ம நாட் அ வேலிட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ட்ரேடர்ஸ், நான் இப்போ வந்து இதை லைவ் மார்க்கெட்ல இம்ப்ளிமெண்ட் பண்றேன். ஸோ ட்ரேடர்ஸ், இப்போ நம்ம டவுன் ட்ரெண்ட்ல வேலிட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். இனிஷியலி மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. அண்ட் தென் ஒரு லோவர் ஹை ஃபார்ம் ஆகி நமக்கு இங்க ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. அண்ட் புதுசா ஒரு லோவர் லோ ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து வேலிடான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஏன்னா நமக்கு இங்க ஒரு கேண்டில் க்ளோஸ் நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ மொமெண்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் மொமெண்டம் தான். as well as நெக்ஸ்ட் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி ஃபார்ம் ஆயிருக்கு. பட் இங்க வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கேண்டில் க்ளோஸ் நடக்காம ஜஸ்ட் விக்ல மட்டும்தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் தென் இங்க இமிடியேட்டா மார்க்கெட் ரிவர்சல் நடந்து நமக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் கண்டினியூஷனை மார்க்கெட் டிஸ்கண்டினியூ பண்ணிருக்கு. சரிங்களா? ஸோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்லேயே நம்ம ஈஸியா வந்து மார்க்கெட் எந்த ட்ரெண்ட்ல இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணிடலாம் வித் வேலிட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா இது நாட் அ வேலிட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கைஸ். ஸோ சிமிலரா as vice versa for the up trend to நம்ம இப்போ அப் ட்ரெண்ட் பார்க்கலாம். அண்ட் ட்ரேடர்ஸ், இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இனிஷியலி மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. அண்ட் தென் ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்ம் ஆயிருக்கு. மறுபடியும் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வித் கேண்டில் க்ளோஸ் நடந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல கண்டினியூ ஆயிருக்கு. as well as சிமிலர் ஃபார் த நெக்ஸ்ட் ட்ரேட். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ ஃபார்ம் ஆயிருக்கு. மறுபடியும் ஒரு வேலிடான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஏன்னா இங்க ஒரு கேண்டில் க்ளோஸ் நடந்திருக்கு. ஸோ கேண்டில் க்ளோஸ் நடந்து நமக்கு மீண்டும் ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆகி அதே போல மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல கண்டினியூ ஆயிருக்கு. ஸோ ட்ரேடர்ஸ், இதுதான் வேலிட் அண்ட் நாட் அ வேலிட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் கூடிய டிஃபரன்ஸ். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா எப்போல்லாம் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோமோ அப்போல்லாம் நம்மளோட ஈஸியா டைரக்ஷன்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஸோ ட்ரேடர்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வேலிடான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், as well as பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் இன்னைக்கு வீடியோவில். as well as நெக்ஸ்ட் நமக்கு உங்களுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. as well as சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸ் எந்த ஒரு வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் கிரியேட் பண்றேன். தேங்க்யூ.